ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரவீன் ஆர்கிடெக்ட். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3BHK டியூப்ளெக்ஸ் வில்லாவை பற்றி பார்க்க போகிறோம். இதில் லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30x40 வரும். ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் டோட்டலாக வரும். அதில் கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் மொத்தமாக 3 பெட்ரூம் வச்சு கட்டியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கேட் கொடுத்துருக்கோம். அது கார் பார்க்கிங் கேட்டு, இது விக்கெட் கேட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம MS சேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் Black கலர் எனாமல் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா WPC பிளாங்க்ஸ், வுட் பிளாஸ்டிக் காம்போசிட்னு சொல்லுவோம். இதனால் என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு ரெயின் அண்ட் சம்மர் சீசன் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு லைஃப் வரும். இது வந்து டோட்டலாகவே சாலிடாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மெட்டீரியல் தான். நம்ம எதுவும் பெயிண்டிங் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும் இந்த மெட்டீரியல். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து நம்ம என்ட்ரன்ஸுக்கு வெளியே ஒரு சின்ன ஒரு வராண்டா ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இது நம்மளோட மெயின் டோர். மெயின் டோர் பக்கத்தில் ஒரு சின்ன கிரானைட் கொடுத்து அதில் ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம வீட்டோட மெயின் டோர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வீட்லேயும் கொடுக்குற மாதிரி டோர், உடன் கம் கிரில் டோர் கொடுத்துருக்கோம். அது போக இது மெயின் டோர். இதான் இந்த வீட்டோட லிவிங். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12x14 இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்பேக்டான லிவிங் தான். இங்கே சைடில் ஒரு எல் ஷேப்பில் சோஃபா போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிவி இதில் நம்ம வாலில் மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைஸ் அது கரெக்டாக இருக்கும். அப்படியே நம்ம லிவிங்லேருந்து வந்தோம்னா அப்படியே ஓப்பன் கிச்சன் தான். அப்படியே இங்கே ஓப்பனாக டைனிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து கிச்சன் 8x10 சைஸ் வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் கவுண்டர் கொடுத்துருக்கோம். கீழே வுட் ஒர்க் பண்ணியிருக்கோம், மேலேயும் வுட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்னியோட ப்ரொவிஷன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அக்வாகார்ட் மவுண்ட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா சைட்லேயும் பண்ணுற மாதிரி இந்த அக்வாகார்டோட வேஸ்ட் லைன் போகிற மாதிரி அங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதாவது அக்வாகார்ட்லேருந்து வர வேஸ்ட் தண்ணி எல்லாமே நமக்கு வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து வெளியே போகிற டோர். இது வந்து சேஃப்டிக்காக கிரில் டோர் கொடுத்துருக்கோம். அப்படியே நம்ம வெளியே வந்தோன்னா இங்கே ஒரு சின்ன வராண்டா ஸ்பேஸ். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4x5 வரும். அதையும் தாண்டி நம்ம வெளியே போனோம்னா இங்கே வந்து நம்ம சிலிண்டர் பைப்லைன் போகிறதுக்காக ஒரு கேஸ் லைன் பைப் பண்ணியிருக்கோம். அதனால் சிலிண்டர்ஸ் எல்லாமே நம்ம வெளியே ஃபிட் பண்ணுற மாதிரி. அதாவது சிலிண்டர் மழையில் நனையாமல் இருக்கிறதுக்காக நம்ம WPC போர்டு கொடுத்துட்டு எல் ஷேப்பில் ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா. இதில் CCTVயோட மானிட்டர் கொடுத்துருக்கோம். கிச்சன்லேருந்து ஈஸியாக அவங்க ஆக்சஸ் பண்ணி பார்க்குற மாதிரி கொடுத்துருக்கோம். அப்படியே நம்ம வந்தோம்னா இது வந்து சின்ன ஒரு வாஷ் பேஷன். இது வந்து நம்ம டைனிங் ஏரியாவிலேருந்து வந்து வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இதில் ஒரு மிரர் மவுண்ட் பண்ணியிருக்கோம். மேலே ஒரு மிரர் லைட் கொடுத்துருக்கோம். அது போக ஸ்டேர்கேஸ் ஏரியா கீழே இருக்க ஏரியாவில் பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா CCTV கேமராவோட DVRஸ்லாம் உள்ளே ப்ரொவைட் பண்ணிடுறோம். அதே மாதிரி அந்த இன்வெர்ட்டரோட பேட்டரிஸ் எல்லாமே இதுக்குள்ளே நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீட்டாக எல்லாமே இங்கே உடன் கவரிங் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூம். இதான் கிரவுண்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x12 வரும். கிராஸ் வென்டிலேஷனுக்காக நம்ம 2 சைட்லேயும் விண்டோ கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம சின்னதாக ஒரு கபோர்ட் கொடுத்துட்டு அதில் உடன் கவரிங் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட்டடாக பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஷெல்ஃப் எல்லாமே கடப்பா ஸ்டோன் யூஸ் பண்ணி ஷெல்ஃப் கொடுத்துட்டு அப்படியே வால் பெயிண்டிங் அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிடுறோம். வெறும் அந்த என்க்ளோஜர் மட்டும் வுட்டில் கொடுத்துட்றோம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு பட்ஜெட்டடாக ப்ரீமியமாக வரும். இது மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 8x4 வரும்.
இங்கே ஒரு வாஷ் பேஷன், இது ஷவர் ஏரியா. இது வந்து ஃப்ளோர் மவுண்டட் இடபிள்யூசி பேசிக்காக கொடுத்துருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டேர் கேஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டுக்கு நம்ம கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கோம். ரைசர் வந்து நம்ம மெயின் ஃப்ளோருக்கு என்ன டைல் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே டைலை வந்து ரைசருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ரைலிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ் மேட் ஃபினிஷில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட லிவிங். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10x10 வரும். கொஞ்சம் காம்பேக்டான லிவிங். இந்த லிவிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோடமெல்லாம் இங்கே தான் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம டிவி யூனிட் இங்கே தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் மோடம் பக்கத்தில் வச்சுருக்கோம். கிளைண்ட் வந்து மோடம் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லிவிங் பக்கத்தில் ஒரு காமன் டாய்லெட் வந்திருக்கு. அதோட பேக் சைடில் இருக்கிற ஸ்பேஸில் வந்து காம்பேக்டாக நம்ம ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து லிவிங்லேருந்து போகிற காமன் டாய்லெட். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6x4 வரும். இங்கே வந்து கிளைண்ட் வந்து காமன் டாய்லெட்டுக்கு இந்தியன் கமோட் கேட்டனால நம்ம இந்தியன் கிளாஸட் கொடுத்துருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x14 வரும். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக இருக்கும். அந்த பெட்ரூமில் இருந்து டாய்லெட்டுக்கு போகிற வழியில் நம்ம ஒரு 10x8 சைஸில் ஒரு வாக்கின் வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். இதில் நம்ம வுட் ஒர்க்கில் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் வந்து டாய்லெட். இந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10x4 வரும். நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நீட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரோட் வியூ பால்கனி. பெட்ரூம்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13x4 வரும். இதில் ரைலிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ் ரைலிங் யூஸ் பண்ணியிருக்கோம். எம்எஸ் யூஸ் பண்ணுறதுனால ரெஸ்ட் ஆகுன்றதுனால நம்ம எஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பால்கனிலே பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நம்ம சின்னதாக ஒரு பிளான்டர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க க்ரீனரி அதாவது செடி ஏதாவது வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் பொசிஷன் வந்து கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் வளர்ந்துச்சுன்னா எக்ஸ்டீரியரில் கொஞ்சம் ப்ரீமியமாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா இதோட சைஸ் உங்களுக்கு ஒரு 10x10 வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரேஜுக்கு ஒரு கடப்பாக்கல் ஷெல்ஃப் கொடுத்துட்டு உடன் டோர் க்ளோசிங் கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நீட்டாக இருக்கும். கீழே நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இங்கே பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம லிவிங்கில் இருந்து டெரஸ்க்கு போகிற டோர். ஆக்சுவலாக சேஃப்டிக்காக ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஓப்பன் டெரஸ் மாதிரி கிடைக்கும். ஈவினிங் டைமில் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். இந்த ஏரியாவில் இருந்து அப்படியே நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்டேர் கேஸ் கொடுத்துட்டு டெரஸ்க்கு போகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். வாங்க போகலாம். இதான் நம்மளோட டெரஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆர்சிசியில் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்ன சர்வீஸ் ஏரியா மாதிரி. சர்வெண்ட் வந்து துணி துவைக்கணும்னா யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன செட்டப் மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து நம்மளுக்கு அப்படியே ஓப்பன் டெரஸ். ஆக்சுவலாக அதே மாதிரி டெரஸ் லைட்டிங்காக ஆக்சுவலாக நம்ம பேரபோட்டோவில் லைட் கொடுத்துருக்கோம். அது போக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியர்பையில் பெருசாக எதுவும் வீடு இல்லை அப்படின்றதுனால கிளைண்ட் வந்து எக்ஸ்டீரியர் லைட்டும் கேட்டிருந்தாங்க. அந்த ப்ரொவிஷனை நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நல்லா நைட் டைமில் ஃபுல்லாகவே உங்களுக்கு நம்ம பில்டிங்கை சுற்றி ஒரு நல்ல பிரைட்னஸ் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் ஆக்சுவலாக ரொம்ப பட்ஜெட்டடாக ஒரு ஸ்விம்மிங் பூல் கேட்டாங்க. ஸ்விம்மிங் பூல்னாலே நம்ம பட்ஜெட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் வரும். இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எங்கேயுமே நம்ம வந்து கிரானைட் டைல் எதுவும் யூஸ் பண்ணாமல் அதேமாதிரி கான்க்ரீட்டுமே எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஃபுல்லாகவே பிரிக் ஒர்க்கில் பண்ணிவிட்டு அதேமாதிரி பாண்டிங் டெஸ்ட் பண்ணி எங்கேயுமே லீக் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டோம்.
ஃபுல்லாகவே மெஷ் ஒர்க் பண்ணிவிட்டு டபுள் பிளாஸ்டரிங் கொடுத்துட்டு எல்லா இடத்துலையும் லீக்கிங் டெஸ்ட் பாண்டிங் டெஸ்ட் பண்ணிவிட்டு லீக் இல்லாத மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 லேயராக பிரிச்சுக்கிட்டோம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10/4, இதோட சைஸ் 1.5/4. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன் டேங்க். ஆக்சுவலாக இனிஷியலாக வந்து உங்களுக்கு அந்த சர்க்குலேஷன்லேருந்து வர தண்ணி இங்கே தான் ஃபஸ்ட்டு விழும். இங்கே விழுந்து இதை பற்றி சொல்லணும்னா இங்கே நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்னா கோஸ் அக்ரிகேட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது அந்த 20 mm ஜல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த 6 mm ஜல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு சார்கோல் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் சாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து மோட்டர்லேருந்து வர தண்ணி ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே விழுந்து ஃபில்ட்ரேஷன் ஆகி வர தண்ணி வந்து நமக்கு குளிக்கிற டேங்க்கில் வரும். அதே தண்ணியை அதை அப்படியே ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் நம்ம மோட்டர் ஆன் பண்ண உடனே தண்ணி கலங்களாக இருந்தாலும் ஒரு 1/2 hour டைம் டியூரேஷனில் வந்து அது நல்லா கிளியர் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லோ காஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூலாக இருக்கும். ஹாய் கைஸ், வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.